இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்ரீத் ஸ்பெஷல் தாங்க பிரியாணி. இப்போ 5 கிலோ அரிசி எடுத்து நம்ம பிரியாணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 600 நெய் சேர்த்துருக்கோம், 600 கோல்டு வின்னர் சேர்க்குறோம். இப்போ 1.25 லிட்டர் நம்ம சேர்த்துருக்கோம், நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மொத்தத்தில் 600 நெய் 600 கோல்டு வின்னர். இப்போ நம்ம வச்சாச்சுங்க. 5 கிலோ அரிசி நம்ம சேர்த்து மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நெய் காயட்டுங்க எண்ணெய். இப்போ 1.5 கிலோ வெங்காயம் நம்ம சேர்த்தாச்சுங்க. பெரிய வெங்காயத்தில் 1.5 கிலோ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்துக்குங்க. ஒன்றும் நல்லா ஒரு பக்கோடா கலருக்கு நல்லா வேகணுங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து கறி 5 கிலோ அரிசி வந்து படியில் 3 படி இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம 3 கிலோ கறி நம்ம குக்கரில் மசாலா சேர்த்து விசில் வச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ அதை நம்ம தாளிக்கவே சேர்க்கணும். நல்லா வெங்காயம் வாங்க சேர்த்தாச்சுங்க. கரெக்டாக இருக்கும். 600 கிராம் இஞ்சி 700 கிராம் பூண்டு நம்ம சேர்த்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இப்போ சேர்த்தாச்சுங்க. பட்டை ஏலக்காய் பவுடர் வந்து 6 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நீ அடுத்து நம்ம தக்காளி பச்சை மிளகா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 7 ஸ்பூன் நம்ம சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் தான் இது சேர்க்குறது. நம்ம அடுத்து என்ன சேர்க்கலாம்? தக்காளி 2 கிலோ தக்காளி பழம் சேர்த்துருக்காங்க. தக்காளி இப்போ 2 கிலோ தக்காளி பழம் சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 150 கிராம் பச்சை மிளகா. மல்லி புதினா அரை கட்டு, மல்லி அரை கட்டு, புதினா அரை கட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். கறிக்கு நம்ம கறியும் சேர்த்தாச்சுங்க. நான் 5 கிலோ கறி சேர்த்தாச்சு. படி கணக்குக்கு 3 படி அரிசி 3 கிலோ கறிக்கு இந்த இதுவும் நம்ம மொத்தமாகவே நம்ம 4 கிலோ கறி சேர்த்தாச்சு. இப்போ கறி ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம விசில் வச்சுருக்கோம். விசில் வச்சு எடுத்து தான் நம்ம இப்போ தாளிப்பு நம்ம சேர்த்தாச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மசாலாவில் கொஞ்சம் நேரம் வெந்தால் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 7 லெமன் சேர்த்துருக்கோங்க. இப்போ தயிர் வந்து 600 கிராம் தயிர் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம ரெடியாக கரெக்டாக ஊற்றியாச்சு. அளவு நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்துருக்குங்க பிரியாணி. பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் நம்ம இப்போ அரிசி நம்ம எடுத்துருக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 பங்கு தண்ணி வைக்க போகிறோம். இது வந்து நம்ம குக்கரில் கறி வச்ச தண்ணி தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இதில் 2 பாத்திரம் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 2 பாத்திரம் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி ரெடி ஆகட்டுங்க. நம்ம தேவையான உப்பெல்லாம் நம்ம சரி பார்த்துட்டு தண்ணி கொதிக்கிறோம். நம்ம அரிசி சேர்க்குறோங்க. இப்போ அரிசி நம்ம தண்ணியில் சேர்த்தாச்சுங்க. எல்லாமே பார்த்தாச்சு, கரெக்டாக உப்பெல்லாம் நம்ம சரி பார்த்தாச்சு. எல்லாமே சூப்பராக வந்துருக்குங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டு நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. எல்லாமே இப்போ சரி பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீ சோறு கொதி வரவும் நம்ம தம் போடுறதான். கரெக்டாக தம் போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அடுப்பில் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வெயிட் வச்சு தண்ணியை தூக்கி வச்சு நம்ம தம் போட போகிறோம். இப்போ தம் வச்சாச்சுங்க. இப்போ 20 நிமிஷம் சென்று நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோறு தம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோறு கரெக்டாக அளவில் புழுங்கி தம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாப்பிட்றதா நம்ம பிரியாணி மட்டன் கிரேவி தால்ச்சா ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி மட்டன் பிரியாணி இது எலும்பு போட்டு தாளிச்சாங்க. நான் இந்த வீடியோ ஏற்கனவே நான் தாளிச்ச வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இது மட்டன் கிரேவி. நான் கிரேவி வீடியோ அடுத்து நான் போடுறேங்க. செம்மையாக வந்துருக்குங்க மட்டன் கிரேவி. மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்திருக்குங்க. மறக்காமல் எங்கள் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.